أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عظيم. إنما ذلكم الشيطان يخوف أولياءه فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. ولا يحزنك الذين يسارعون في الكفر إنهم لن يضروا الله شيئا يريد الله ألا يجعل لهم خظا في الآخرة ولهم عذاب عظيم. إن الذين اشتروا الكفر بالإيمان لن يضروا الله شيئا ولهم عذاب أليم. ولا يحسبن الذين كفروا أنما نملي لهم خير لأنفسهم إنما نملي لهم ليزدادوا إثما ولهم عذاب مهين. ما كان الله ليذر المؤمنين على ما أنتم عليه حتى يميز الخبيث من الطيب وما كان الله ليطلعكم على الغيب ولكن الله يجتبي من رسله من يشاء فآمنوا بالله ورسله وإن تؤمنوا وتتقوا فلكم أجر عظيم. ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில சூரா ஆல இம்ரான் தொடர்ந்து பார்த்து வர்றோம் இல்லையா? 180 வரைக்கும் இன்னைக்கு ஓதி கேட்டிருக்கோம். அவருடைய தர்ஜுமா தஃப்சீர் விளக்கத்தை இப்ப பார்க்கலாமா? நம்ம அப்சரா சிஸ்டர் வந்து அழகா சொல்லுவாங்க, கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்.
ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி யா ஃபத்தாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக பி அன்ன லகல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யூ யா கய்யூம் இன்னி அஸ்ஸலுக ஜன்னத அஊது பிக மினன் நார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு 174 வசனத்துல இருந்து 180 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வின் பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள் என்னும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கின்றான். நம்ம இப்போ உஹது போரோட தொடர்பான வசனங்களை தான் இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். உஹது போர் ஹிஜ்ரி 3வது ஆண்டு ஷவால் மாதம் நிகழ்ந்துச்சு. அது ஏன், எப்படி, எவ்வாறு நிகழ்ந்துச்சுன்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த போர்ல இறை நம்பிக்கையாளர்கள் பலத்த காயம் அடைஞ்சாங்க. பிறகு அவங்க மதீனாக்கு திரும்பினாங்க. இந்த ஹிஸ்டரி எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க போன பிறகு எதிரிகள் மறுபடியும் மதீனாவிற்கு வருவாங்களோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்தாங்க. அதனால நபி அவங்க சொல்றாங்க, எதிரிகளை பின்தொடர்ந்து செல்வோர் யார் என்று கேக்குறாங்க. அதாவது நம்ம திருப்பி நம்ம எதிரிகளை தேடி நம்ம புறப்படுவோம், அப்ப யார் யாரு வரீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே உஹது போரில் பங்கு கொண்ட அந்த நபி தோழர்களில் 70 பேர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருப்பி பின்தொடர்றாங்க. அப்ப அவங்க போகும் வழியில மனித சைத்தானான ஒருத்தன் பயமுறுத்துறான். எப்படி பயமுறுத்துறான்னா, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் ஒன்று திரண்டிட்டாங்க, அப்ப போய் பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவன் பயமுறுத்துறான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தங்கினாங்க. அங்க போய் தங்கின பிறகு ஆனா எதிரிகள் அங்க வரவே இல்லை. ஆனா தற்செயலாக அங்க ஒரு வியாபாரம் நடந்துச்சு. அந்த வியாபாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க தோழர்களும் சென்று பொருட்களை கொள்முதல் செய்து லாபத்தை தான் அடைஞ்சாங்க. இதையே அல்லாஹு தாலா அந்த வசனத்துல சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வின் அருளுடனும் வளத்துடனும் திரும்பினாங்க, அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை என்ற தொடர் குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல போய் தங்குனாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு பேரு தான் பத்ருல் சுஹ்ரா, சின்ன பத்ருல் போர் என அழைக்கப்படுகிறது. இது தப்சீர் தபரியில பதிவாயிருக்கு. அப்ப அவங்க நபி தோழர்கள் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருந்ததுனால அவர்களுக்கு எந்த கவலையும் அல்லாஹ் வரவிடல. அல்லாஹ் அவங்களோட கவலையை போக்கினான். எனவே அவங்க காயங்களுடன் வந்தவர்கள் அல்லாஹ்வின் அருளுடனும் வளத்துடனும் ஊருக்கு அவங்க திரும்பினாங்க. எதிரிகள் எண்ணியிருந்தபடி எந்த தீங்கும் நபி தோழர்களுக்கு ஏற்படவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே உவப்பையே நாடினர். அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன் ஆவான் என்கிறது இந்த வசனம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த வசனத்துல அருள் நிஹமத் என்பது அந்த முஸ்லிம்கள் மறுபடியும் போரை சந்திக்காமல் காப்பாற்றப்பட்டதை தான் குறிக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. அது போன்றே வளம் ஃபதுல் என்பது நபியவர்கள் பெற்ற லாபத்தை குறிக்கிறதுன்றாங்க. இன்னும் இங்க பாருங்க, அருள் என்பது உஹது யுத்தத்துல வெற்றியே கிடைச்சது. வெளிப்படையாக அமைப்புல அதை பார்க்கும்போது சஹாபாக்கள் 70 பேர் மௌத்தானாலும் அவங்க உயர்ந்த சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. மத்தவங்க அல்லாவிடம் இருந்து உயர்ந்த கூலியை, அதாவது அருளையும் வளத்தையும் பெற்று திரும்பினாங்கன்னு அறிஞர்கள் இதற்கு எடுத்து சொல்றாங்க. இந்த அருளுக்கும் ஃபதுலுக்கும் விளக்கத்தை நம்ம அடுத்த வசனத்தை பார்ப்போம். 175வது வசனம். தன் நண்பர்களை கொண்டு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஷைத்தானே அவ்வாறு கூறியவன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையுடையோராயின் இனி அம்மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். அதாவது ஷைத்தான்கள் தன்னுடைய நண்பனை கொண்டு உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினான். எப்படி ஏற்படுத்தினான்? வலிமையானவங்க, அவங்க வன்மை மிக்கவர்கள் என்ற சந்தேகத்தை, அந்த சிந்தனையை அவன் உங்களுக்கு உண்டாக்கினான். ஆனா அவர்களை நீங்க அஞ்சாதீங்க, நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையார்களா இருந்தால் என்னையே அஞ்சுங்கள்னு அல்லாஹ் இங்க குறிப்பிடுகின்றான். அதாவது பாருங்க, ஷைத்தான்
உங்கள் உள்ளத்தில் சந்தேகம் கொள்ள செய்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் நீங்க முழுமையாக என்னையே சார்ந்திருங்க, என்னிடம் வந்து விடுங்கள். நானே உங்களுக்கு போதுமானவன், அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவியும் செய்வேன். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இங்க அல்லாஹ் வாக்கே கொடுக்கிறான். இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன சொல்றான் பாருங்க, 4வது அத்தியாயத்துல 76ல, நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களோடு போரிடுங்கள், ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமானதுதான். அதே மாதிரி 22வது அத்தியாயம் 40ல, தனக்கு உதவி புரிவோருக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி புரிந்தே தீருவான். அப்புறம் 47ல 7, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால் அவன் உங்களுக்கு உதவி புரிவான். அதே மாதிரி 40ல 51, நாம் நம்முடைய தூதர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் தாமாகவே சாட்சி அளிக்க எழுந்து நிற்கும் மறுமை நாளிலும் நிச்சயமாக உதவி புரிந்தே தீருவோம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். இது தொடர்பாக இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல இருந்து நாம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம உள்ளங்களில் தேவையற்ற சிந்தனைகள், சந்தேகங்கள், கெட்ட எண்ணங்கள், இன்னும் தான தர்மம் செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத என்று பயத்தை உண்டு பண்ணுவதெல்லாம் ஷைத்தான் தான். அவன் பேச்சை கேட்டால் நமக்கு நிச்சயம் பயம் நம்மள பிடிச்சிக்கும். அப்போ சந்தேகம், பயம், ஊசலாட்டம் மனசுல வரவிடவே கூடாது. அப்படி வந்தால் நம்ம இறைவன் பக்கம் விரைந்து வந்துடணும் வேகமா. எந்த அளவுக்கு நம்ம ஈமானோடு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவு அல்லாவிற்கு நம்ம பயப்படுவோம், ஷைத்தானிற்கு பயப்பட மாட்டோம். அது மாதிரி எந்த அளவு நாம பலகீனமா இருக்கோமோ அந்த அளவு ஷைத்தானுக்கு நாம பயப்படுவோம், அல்லாவிற்கு பயப்பட மாட்டோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதே மாதிரி கெட்ட செயல்கள், சிந்தனையை தூண்டக்கூடிய நண்பர்களை நம்ம இனம் கண்டு அவங்கள விட்டு விட வேணும். ஓகேவா? அவங்க எல்லாம் கண்டிப்பா ஷைத்தானுடைய நண்பர்கள் தான். இதை நம்ம கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா உள்ளத்தில் உண்டாகும் பயத்தினால நம்ம தடுமாறி தான் போறோம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம அல்லாவின் பக்கம் விரைந்து முழுமையாக நம்ம சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வே போதுமானவன் என்று நாம் நல்ல விஷயங்களுக்கு பயப்படாம அல்லாஹ்வுக்காக நம்ம உடனே முன்னின்று செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளத்தை உன் தீனின் பால் நிலைத்து நிற்க அருள் புரிவாயாக. அடுத்து 176வது வசனம். நபியே, இன்று இறை நிராகரிப்பின் வழியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களின் நடவடிக்கைகள் உம்மை துயரத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். நிச்சயமாக அவர்களால் அல்லாஹ்வுக்கு சிறிதும் தீங்கு விளைத்திட முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நற்பேரும் கிடைக்கக் கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும். இந்த வசனத்துல அல்லாஹ் நபிய பார்த்து சொல்றான், இறை மறுப்புல வேகமா போகக்கூடியவர்களின் செயல்களை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஆறுதல் வார்த்தையை குறிப்பிடுறான். ஏன் அவர்கள் கவலைப்பட வேண்டும்? ஏன்னா பாருங்க, மக்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அழுத்தமான அக்கறை காரணத்தால் தான் இறை மறுப்பாளர்களை அந்த மக்கள் இறைவனுக்கு மாறு செஞ்சாங்க, பிடிவாதமா இருந்தாங்க, பகைமையை போக்கு உடையவர்களாக இருந்தாங்க. இப்படியே அந்த மக்கள் இறை மறுப்பு கொள்கையிலேயே இருந்தாங்கன்னா அவங்க சொர்க்கம் போக முடியாமல் போய்விடுமேன்னு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இன்னும் பாருங்க, 176வது வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் எந்த தீங்கும் இழைத்துவிட முடியாது, மறுமையில் எந்த நற்பேற்றையும் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று அல்லாஹ் நினைக்கின்றான். இதனாலதான் அவன் விட்டு வைப்பதற்கான காரணம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டுன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனை நிராகரிக்கும் மக்களுக்காக ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. நாம கவலைப்படுறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கும் நாம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செயல்களையும் செய்யணும், ஒரு இறை கொள்கையில் இல்லாதவங்களுக்காக கவலையும் படணும், இன்னும் அவங்களுக்கும் ஹிதாயத்து பெற வேண்டும்னு அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்து 177வது வசனம். எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களால் அல்லாஹ்வுக்கு எத்தகைய தீங்கினையும் திண்ணமாக ஏற்படுத்தி விட முடியாது.
துன்புறுத்தும் வேதனைதான் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. யார் இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை விலைக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, அதாவது இதற்கு பதிலாக அதை மாற்றிக் கொண்டார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் எந்த தீங்கும் இழைத்துவிட முடியாது. அதாவது தமக்கு தாமே அவங்க தீங்கிழைத்துக் கொள்கிறார்களாம். அவர்களுக்கு வதைக்கும் வேதனை தான் உண்டுன்னு இந்த வசனம் கூறுகிறது. அப்ப பாருங்க, இறை நிராகரிப்பு என்பது மிக கடுமையான வெறுப்புக்குரிய ஒரு செயல். யார் ஏக இறைவனை ஏற்காமல் இணை வைப்பு, இறை மறுப்பு, இன்னும் நல்ல அமல்கள் செய்யாமல் இருப்பாங்களோ அவர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் பட்டியலில வந்துருவாங்க. அவங்களுக்கு கடும் வேதனையும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம கவனமா ஹலால் ஹராம் பார்த்து நல்ல அமல் செய்யக்கூடியவங்களாக நாம இருக்கணும். ஹலாலை விட்டுட்டு ஹராத்தை விலைக்கு வாங்கி கொண்டால், அதாவது கெட்டதை பின்பற்றினால் இவ்வுலகத்திலும் துன்பம் நஷ்டப்பட வேண்டியிருக்கும், மறுமையிலும் துன்பம் தரும் வேதனை இருக்கு. அல்லாஹ் எப்பவும் நான் எல்லா சூழ்நிலையிலும் குரான் சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாகவும் நாம இருக்கணும். யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் முக்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் மறுமையில் இப்பெரும் வேதனையை விட்டு பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன். அடுத்து 178வது வசனம். இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நிராகரிப்பவர்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவச் சுமையை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். பின்னர் அவர்களுக்கு இழிவு மிக்க வேதனை இருக்கிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இறை மறுப்போரை நாம் உடனுக்குடன் தண்டிக்காமல் விட்டு வச்சிருக்கோம். அது அவங்களுக்கு தங்களுக்கு நல்லதுன்னு ஒருபோது எண்ணிவிட வேண்டாம். இன்னும் அவங்க குற்றத்துக்கு மேல குற்றம் செய்து இன்னும் அதிகமாக பாவங்களை தேடிக்கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் நாம விட்டு வச்சிருக்கோம். இதனால அவங்களுக்கு இழிவு தரும் வேதனை தான் உண்டுன்றான் அல்லாஹ். அப்ப பாருங்க, இறை மறுப்பு, இணை வைப்பு அதுவே பெரும் பாவம். அப்படி இருந்தும் அல்லாஹ் அவங்கள விட்டு வச்சிருக்கான். எதுக்கு? இன்னும் பாவத்துக்கு மேல பாவம் செய்து பெரும் பாவிகளாகவே அவங்க ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இவர்களுக்கு மறுமையில் இழிவு தரும் கொடிய வேதனை உண்டு. நரகமே ஒரு பெரும் வேதனை, நரகத்திலும் கொடிய வேதனையாம். அப்ப நரகத்திலும் படித்தரங்கள் இருக்கு. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். இன்னும் அந்த வசனத்துல அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துறான், நபியே அவர்களின் பொருட்செல்வங்களும் மக்கட்செல்வங்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம். அவற்றின் மூலம் இவ்வுலகில் அவர்களை தண்டிக்க வேண்டும். இறைவனை மறுக்கும் நிலையிலேயே அவர்களது உயிர் பிரிய வேண்டும் என்பதையே அல்லாஹ் நாடியுள்ளான். இது 9வது அத்தியாயத்துல 85வது வசனம். அல்லாஹ் பாருங்க, இது மனிதனுடைய மனநிலையை எப்படி சொல்றான் பாருங்க. இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்போருடைய செல்வத்தை பார்த்து மயங்கி விடக்கூடாது. அந்த செல்வத்தின் மூலம் அவங்க மேலும் மேலும் பாவம் செய்யக்கூடியவர்களாவே இருப்பாங்க. அவர்கள் இறைவனை மறுக்கும் உள்ளத்தோட உயிர் பிரிய வேணும்னு அல்லாஹ் நாடிவிட்டான் என்று அல்லாஹ் இதுல சொல்றான். இதுல பாருங்க, நிறைய படிப்பினை எல்லா மக்களுக்கும் இருக்கு. இந்த செல்வத்தின் காரணமாக ஷைத்தான் மனிதனை ஈஸியா வழிகெடுக்க கூடியவனாகவே இருக்கிறான். இந்த செல்வத்தின் மூலமாக பொறாமை, பெருமை, பேராசை, வட்டி, கஞ்சத்தனம், சூழ்ச்சின்னு எக்ஸெட்ரான்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்துல போட்டான். ஈஸியா வழிகெடுக்க கூடியவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல நாம நம் மனசாட்சி சொல்றபடி நடக்கக்கூடாது. அதுவும் இணை வைப்பு. அந்த நேரத்துல குரான் சுன்னா அடிப்படையில் நம்ம முன்னேறி செல்லணும். ஹராம தவிர்த்து ஹலால் படி வாழ வேண்டும். இறைவன் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாவிடம் நம்ம ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம இம்மையிலும் வெற்றி அடைய முடியும், மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறானா, அதுல அல்லாஹ் சோதனையை வச்சிருக்கான். கவனமா இருக்கணும். ஜக்காத்து, சதக்கா எல்லாம் அல்லாவுக்காக அழகான முறையில் நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இம்மை மறுமையிலும் வெற்றி அடை செய்வாயாக. யா அல்லாஹ். இப்ப அடுத்து 179வது வசனம். இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான். தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தியே தீர்வான். மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாஹ்வின் நியதி அல்ல. எனினும் அவற்றை அறிவித்து கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில்
தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். எனவே மறைவானவற்றில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தோடும் வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. இதோட விளக்கத்தை பார்ப்போமா? பாருங்க, அதாவது ஒரு சோதனை களத்தை உருவாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வோட திட்டமாகும். அதன் மூலம் தன் நேசன் யாரு, பகைவன் யாரு, சகிப்புத்தன்மை உள்ள நம்பிக்கையாளன் யாரு, பாவியான நயவஞ்சகன் யாருன்னு என்ன அல்லாஹ் வெளிப்பட வேண்டும் என்றது அவனோட நாட்டம். அவனுடைய அந்த நாட்டத்தை குறித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இறை நம்பிக்கையாளர்களான உங்களை இப்போது நீங்கள் நயவஞ்சகர்களுடன் கலந்து இருக்கும் இதே நிலையில் அல்லாஹ் விட்டுவிடப் போவதில்லைன்னு. இறுதியில் தூயவரிலிருந்து தீயவரை அவன் வேறுபடுத்தியே தீருவான் என்று. அந்த சோதனை களம் என்னது? அந்த சோதனை களம் தான் உஹது போர். அந்த போர் மூலம் இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் சோதித்தான். அதனால முஸ்லிம்களின் இறை நம்பிக்கை, சகிப்புத்தன்மை, அவர்களின் பலம், அவங்களோட நிலை குலையாமை, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டது ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் தெளிவாக காட்டினான். அதுபோல அந்த சோதனையின் மூலம் நயவஞ்சர்களோட முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான். அதனால அவர்களின் விரோத போக்கு, போரிலிருந்து பின்வாங்கும் நிலை, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் துரோகம் இழைக்கும் அவர்களது ஒழுங்கீனம் ஆகிய அனைவருக்கும் வெளிச்சமாயின. இந்த போர் தான் சோதனை களம். அது மூல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அல்லாஹ் பிரித்து காட்டினான். இதனாலேயே இறுதியில் தூயவரிலிருந்து தீயவரை அவன் வேறுபடுத்தியே தீருவான்னு இந்த வசனம் சொல்லுச்சு. இதையே சுத்தி ரஹ்மக்குல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நயவஞ்சகர்கள் அவங்க கேக்குறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளராயின் எங்களில் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார், எங்களில் யார் அவனை மறுக்கிறார் என்பது எமக்கு அவர் தெரிவிக்கட்டுமே பார்ப்போம் என்று அவங்க கேட்டாங்க. அப்போதுதான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களான உங்களை இப்போது நீங்கள் இருக்கும் இதே நிலையில அல்லாஹ் விட்டுவிடப் போவதில்லை. இறுதியில் தூயவரிலிருந்து தீயவரை அவன் வேறுபடுத்தியே தீருவான் என்னும் வசனத்தொடர் அருளப்பெற்றதுன்னு. இது தஃசீர் தபரியில இது பதிவாகி இருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை இருக்கும். அப்ப சோதனை வரும்போது நம்ம துவண்டு விடக்கூடாது. அல்லாவே போதுமானவன்னு நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதன் மூலம் அல்லாஹ் நம்மளோட இறை நம்பிக்கை, வணக்க வழிபாடு, நம்மளோட சகிப்புத்தன்மை, பொறுமை, அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கோமா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப சோதனை வரும்போது நாம இறைவன் பக்கமா விரைந்து சென்று விட வேண்டும். ஏனென்றால் சோதனைகள் மூலம் யார் இறை நம்பிக்கையாளர், யார் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தெளிவாகவே வேறுபடுத்தி காட்டி விடுவான். சோதனை வரும்போது அப்ப நாம ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற திக்ரை சொல்பவர்களாக நாம இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். யா அல்லாஹ், சோதனையின் போது உன்னை திக்ரு செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை காட்டி தரப்போவதும் இல்லை என அந்த வசனத்தின் அடுத்த தொடர் கூறுகின்றது. அதாவது இறை நம்பிக்கையாளர் யார், நயவஞ்சகர் யார் என்பது நீங்கள் பிரித்து தெரிந்து கொள்ளும் வகையில அதற்கான வாய்ப்புகளை, அதாவது சோதனைகளை இறைவன் உருவாக்கி தராவிட்டால், அவன் தரலனா அவனுடைய படைப்புகளில் மறைந்திருக்கும் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப பாருங்க, வாய்ப்புகளை அவன் உருவாக்கி தந்தால் மட்டுமே அவனுடைய படைப்புகளில் மறைந்துள்ள ரகசியங்களை நாம் அறிய முடியும். வாய்ப்பு கொடுக்கலனா நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அடுத்து மாறாக தம் தூதர்களில் தான் நாடுவோரை அதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் என்று அந்த வசனம் இன்னும் தொடருது. இதையே அவன் மறைவானவற்றை அறிபவன், தான் மறைவாக வைத்திருப்பவற்றை யாருக்கும் அவன் வெளியிட மாட்டான், ஆனால் தான் திருப்திப்பட்ட தூதருக்கே தவிர. இது 72வது அத்தியாயத்துல 26, 27 இது மற்றொரு இடத்தில் இந்த வசனம் இங்க நான் இப்ப சொன்ன வசனம் குறிப்பிட்டிருக்கு. அப்ப பாருங்க, மறைவானவற்றை தான் நாடிய தூதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அவன் வேறு யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. மறைவானதுன்னா என்ன? அது எதிர்காலம் பற்றிய அறிவு. அது அவன் மட்டுமே அறிந்தவன். எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்று எந்த வழியிலும் நம்ம முயற்சி செய்யவே கூடாது. அதாவது குறி ஜோசியம் பக்கம் போய்விடவே கூடாது.
அது பெரும் பாவங்களில் ஒன்று. எனவே அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றும், அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டுமே கீழ்ப்படியணும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சினால் உங்களுக்கு மகத்தான பிரதிபலன் உண்டுன்னு அல்லாஹ் இந்த வசனத்தை கூறி முடிக்கிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கட்டளையிடுகிறான் இங்க அல்லாஹ். அப்ப நாம இறை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி அவனுடைய அறிவுரை ஏற்று ஹராம தவிர்த்து ஹலால பேணி சுன்னா அடிப்படையில் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் மகத்தான பிரதிபலன் உண்டு. அதாவது இம்மையிலும் நம்ம வெற்றி பெறலாம், மறுமையிலும் நீங்க வெற்றி பெறலாம்னு அல்லாஹு தாலா இங்க வாக்களிக்கிறான். அப்போ நம்ம இதுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. அடுத்து 180வது வசனம். அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகின்றார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது என எண்ணிவிட வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டதாகும். தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேமித்து வைத்தவை எல்லாம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் விலங்காக பூட்டப்படும். வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கே உரித்தானவையாய் இருக்கின்றன. மேலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஓகே, இந்த வசனத்தோட விளக்கத்தை நமக்கு பார்ப்போம். உயர்ந்தோன் அல்லாஹ் சொல்றான், ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள அருளில் இருந்து கஞ்சத்தனம் செய்பவன், அதாவது கடமையான வழியில செலவிடாம செல்வத்தை சேமித்து வைப்பது அவனுக்கு பயனளிக்கும், நல்லதுன்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். மாறாக அது அவனுக்கு தீங்குதான் உண்டாகும்னு அல்லாஹ் இங்க எச்சரிக்கிறான். இந்த உலகத்திலும் சில வேளைகளில் அந்த செல்வத்தினால் கெட்டதுதான் உண்டாகும்னு இங்க அல்லாஹ் சொல்றான். அடுத்து மறுமை நாளில் கஞ்சனின் செல்வம் எந்த நிலையை அடையும்னு என்பதை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்து சேமித்தார்களோ அது மறுமை நாளில் அவங்களோட கழுத்துல சுற்றப்படும் அல்லாஹ் சொல்றான். ஒரு ஹதீஸ் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கி இருந்து அதற்கான ஜகாத் கடமையான தர்மத்தை அவர் நிறைவேற்றவில்லையானில் மறுமையில் அவரது செல்வம் தலை வழுக்கையான கொடிய நஞ்சுடைய பெரிய பாம்பாக உருமாற்றப்படும். அல்லாஹு அக்பர். அதற்கு நெற்றியில் 2 கரும்புள்ளிகள் இருக்கும். மறுமை நாளில் அவரது கழுத்தில் அது சுற்றப்படும். அந்த பாம்பு அவரது 2 முகவாய் கட்டைகளை, அதாவது அவரது 2 தாடைகளை பிடித்து கொண்டு, நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது கருவூலம் என்று சொல்லும் என்று கூறினார்கள். உதுபில்லாஹி மின்ஹா. அப்புறம் சொன்ன பிறகு, தமக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தமக்கு நல்லது என எண்ணிவிட வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு தீங்குதான் என்று இந்த வசனத்தை, இந்த 180வது வசனத்தை இறுதி வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டினாங்க. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி ஹதீஸ் நம்பர் 1405, அப்புறம் 4565 மற்றும் நசையி, முவத்தா, மாலிக் அதெல்லாம் பதிவாகிருக்கு. இங்க பாருங்க, மறுமை நாள் அன்று நடக்கக்கூடிய வேதனையை தான் இங்க எடுத்து சொல்றாங்க. அப்போ கபர் வேதனைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நடுவுல இது மறுமை நாள நடக்கக்கூடிய விஷயத்த தான் இங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஓகே, அப்ப வேதனைகளும் பல கட்ட வேதனையா இருக்கும். அவங்க யோசிச்சு பாருங்க, அந்த செல்வம் அந்த மறுமையில தலை வழுக்கையான கொடிய நஞ்சுடைய பெரும் பாம்புல தலை வழுக்கையா இருக்கிறது எப்படின்னே தெரியல. அதற்கு நெற்றில 2 கரும்புள்ளிகள் இருக்கும். அது நம்ம கழுத்தை சுத்தி 2 தாடைகளை பிடித்து கொண்டு நான் தான் உனது செல்வம்னு சொன்னா அதை யோசிச்சு பாருங்க. அப்ப யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அதனால நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி செல்வத்திற்குரிய கடமையான தர்மம், அதாவது ஜக்காத்தை நம்ம அழகான முறையில கணக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த வசனம், அதாவது இந்த 180வது வசனம் வேதக்காரர்கள் தொடர்பாக அருள பெற்றதாகுன்றாங்க. அவங்க தம் கரங்களில் இருந்த இறை வேதங்களில் உள்ளதை பிறருக்கு சொல்லி கொடுக்காமல் அவங்க கஞ்சத்தனம் செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தஃப்சீர் தப்ரீல பதிவாயிருக்கு. அதாவது வேதக்காரர்கள் அவங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதத்தில் உள்ளதை, அதாவது அறிவுரையை
பிறருக்கு சொல்லி கொடுக்காம இருந்தாங்க. அதாவது இறை அருளால் பெறப்பட்ட இல்மை ஞானத்தை பிறருக்கு எத்தி வைக்காமல் அவங்க கஞ்சத்தனம் செஞ்சாங்க. அதனால அவர்களின் தொடர்பாகத்தான் இந்த வசனம் அருளப் பெற்றதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, கல்விய நமக்கு எவ்வளோ சின்னதோ பெருசோ நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு நம்ம எத்தி வச்சிடணும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் பாகு பார்க்கவே கூடாது. அவங்க நம்மளால எந்த அளவுக்கு எந்த வழியில் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இப்ப 2 கருத்தை நம்ம பார்த்தோம். பார்க்கக்கூடிய செல்வத்தில் கஞ்சத்தனம், பார்க்க முடியாத அறிவு கல்வி அந்த செல்வத்துல இப்ப கஞ்சத்தனம். அப்ப இந்த இவ்விரு கருத்துகளில் 2வது கருத்திற்கும் இந்த வசனம் பொருந்தினாலும் முந்தைய கருத்தே சரியானதாகுன்றாங்க. ஆனா சிலரின் வாதமாகும். என்ன வாதம்னா, அழியும் செல்வத்திலே கஞ்சத்தனம் செய்வதற்கே இந்த வசனம் பொருந்தும் என்றால் அழியாத வேதத்தில் கஞ்சத்தனம் செய்வதற்கு இது தாராளமாக பொருந்தும்னு சிலரின் வாதமாகுமா. தூய்மையாளனும் உயர்ந்தோனுமாகிய அல்லாஹ்வே நன்கு அறிவான். அப்புறம் வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமை அல்லாஹ்வுக்கே உரியது என அந்த வசனத்தின் அடுத்த தொடர் கூறுகின்றது. அதாவது எல்லாம் அல்லாவிடமே போய் சேரக்கூடியவை. எனவே எந்த செல்வத்திலும் அவன் உங்களை அடுத்தவருக்கு பிரதிநிதிகளாக ஆக்கினானோ அதிலிருந்து நீங்கள் தானம் செய்யுங்கள். இந்த வசனம் 57வது அத்தியாயம் 7வது வசனமாகும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்ப்பவராகவும் இருக்கும்போது செய்யும் தர்மமே சிறந்த தர்மமாகும். அதாவது செல்வத்தின் மீது ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், அதோட தேவையும் இருக்கும் போதே நம்ம செய்யும் தர்மமே சிறந்த தர்மம்னு இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க அப்படி கிடையாது. வசதி உள்ளவங்களால மட்டும்தான் தர்மம் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க நம்ம தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அல்லாஹ் எண்ணங்களை பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் போதுமானவன். அதனால நாம இறக்கும் போதே, அதாவது இறந்து போறதுக்கு முன்பே செல்வத்தை கஞ்சத்தனம் பண்ணாம இறை வழியில செலவழித்து, அதாவது ஜக்காத்து சதக்காவை அழகிய முறையில நாம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நிம்மதியான மறுமை வெற்றி வாழ்க்கைக்கான தயாரிப்புல நம்ம இப்பவே தீவிரமா முயல வேணும். அல்லாஹ் கொடுத்த செல்வம், கொடுத்த உடலு, கொடுத்த அறிவு போன்ற அருள்களை நல்ல செயல்கள், உதவி, தான தர்மம், நியாயமான நேர்மையான வாழ்க்கை ஆகியவற்றில் நாம பயன்படுத்தணும். அப்படி வாழ்வதே உண்மையாக நாம் அல்லாஹ்வுக்கு செய்யும் நன்றியாகும். அப்ப நமக்கு கொடுத்த செல்வத்துல நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இல்மையும் மற்றவர்களுக்கு எட்டி வைக்கணும். செல்வத்திலும் தான தர்மம் நம்ம செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அடுத்து, நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆவான். அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்கள் எண்ணங்களையும் உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான்னு இந்த 180வது வசனம் இங்க முடியுது. இப்போ 174 180 வரை பார்த்தோம். இந்த வசனம் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்க. குரான் சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்ணா அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் கிடைக்கும். இறை நம்பிக்கையுடையவர்கள் உள்ளத்தில் பயத்தை உண்டாக்கும். அதாவது இப்ப 2வது ஃபர்ஸ்ட் என்னது, குரான் சுன்னாவை ஃபாலோ பண்ணா அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கான். 2வது, இறை நம்பிக்கையுடையவர்கள் உள்ளத்தில் பயத்தை உண்டு பண்ணும் ஷைத்தானுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பயம் வரும்போது இறைவன் பக்கம் நம்ம விரைந்து விட வேணும். ஓகே. இப்ப அடுத்து, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சி வாழ்ந்தால் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் உதவி புரிவேன்னு அல்லாஹ் சொல்றான். சோ நம்ம அவனுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அடுத்து, சோதனை வந்தால் நம்ம துவண்டு விடக்கூடாது. அல்லாஹ் போதுமானவன், அவன் பக்கம் நம்ம விரைந்து விட வேண்டும். அப்புறம் கல்வியிலும் செல்வத்திலும் கஞ்சத்தனம் செய்யவே கூடாது. இல்ம மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஜகாத் சதக்காவை அழகிய முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். விளக்கத்தை பார்த்து முடிச்சாச்சு. அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீயே அதன் உரிமையாளன். யா அல்லாஹ்,
உன்னிடம் நாங்கள் பயனளிக்காத கல்வியிலிருந்தும், உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும், திருப்தியடையாத மனதிலிருந்தும், ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகின்றோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.